ட்ரேடிங் தமிழ் சேனல் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, லக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க இந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோ அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நாட்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு டேரக்டாக ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனை பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதில் எதுவும் போய் நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டெலகிராம் குரூப்போட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆகட்டும், பிவோட் பாயிண்ட்ஸ் லெவல் ஆகட்டும், ஏதோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் மற்றும் ட்ரேடர்ஸ் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பயனடையதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் பிகினர் லெவலாக இருப்பீங்க, இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 500 நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே பண்ணாலும் ஒரு 5 ட்ரேட் 6 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்கரேஜே அந்த ப்ராஃபிட்டை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கும் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு, பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு லோ ப்ரோக்கரேஜ் அண்டு ஜீரோ காஸ்ட் ப்ரோக்கரேஜ்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை தேடிக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அலைஸ் ப்ளூன்ற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு ரொம்பவே கம்மியாக ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தமிழ் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துடுறேன். ஸோ நான் நம்ம டெலகிராம் குரூப்புக்கு கீழே அலைஸ் ப்ளூவோட லிங்க், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது. ஸோ லிங்க் அது மூலியமாக ஓப்பன் பண்ணிங்க. நம்ம லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணால் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணி தந்துடுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா லிங்கை டச் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சேனலில் பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை எல்லா இண்டெக்ஸுக்குமே பார்த்துருவோம். இப்போ நிஃப்டிக்கு பார்த்துருவோம். நிஃப்டி நான் எஸ்டர்டே ஒரு சூப்பராக சொல்லியிருந்தேன், ஒரு சேனல் போட்டிருந்தேன். அந்த சேனல் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி பாருங்களேன், இந்த கரெக்டாக இந்த கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி ஒன்று இருந்ததில்ல நேத்தி, அந்த ரெக்டாங்கல் பாக்ஸை போய் கரெக்டாக ரீட்ரஸ் பண்ணிவிட்டு ஏன்னு ஃபாலோ ஆகிருக்கு. இன்கேஸ் இப்போ இந்த 22,623க்கு கீழே 22,623க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா எஸ்டர்டேவோட லோ 22,568ன்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டும் 22,530ன்றது அடுத்த டார்கெட்டாகவும் நம்ம வைக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன், ஓவரால் ட்ரெண்ட் லைன்ற இந்த 15 மினிட்லேருந்து 1 ஹவர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஓவரால் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை நம்ம என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,600க்கு கீழே வருதான்றது தான் நம்ம நிஃப்டியை பார்க்கணும். ஸோ 22,600க்கு கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு ஃபால் வரும். ஸோ அது அந்த 560ன்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 530ன்றது செகண்ட் டார்கெட்டாகவும் 22,500ன்றது ஒரு மேஜராக ஒய் டேட்டா பில்ட் ஆகிற இடம். ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கல் பாக்ஸ் இந்த இன்றைக்கி போன ஹை இருக்குது பார்த்தீங்களா, 22,700க்கு மேலே போயிட்டுனா தான் 22,768 ஆல் டைம் ஹை கிட்ட போகும். ஓகேங்களா? ஸோ அதற்கு மேலே போணுச்சுன்னா 22,850ன்றது அடுத்த டார்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் 22,900 920 இந்த ரேஞ்சுக்கு 950 கிட்ட இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? சேனலோட ட்ரெண்ட் லைன் இருக்குது. அது நம்ம ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். நிஃப்டிக்கு 22,650 சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, 22,700 ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த 22,650 தான் மார்க்கெட் நிற்கிது. 22,600 to 650 சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதனால 22,700 ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனால தான் கன்சல்டேஷன் இந்த நேரத்தில் நடந்தது இன்றைக்கி ஒய் டேட்டா படி. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சேஞ்ச் ஆகும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து மார்க்கெட் என்ன நடக்குது, 22,700க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஆல் டைம் ஹை, இல்லை 22,600க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட், நான் சொன்ன சப்போர்ட்டில் உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் வீக்கெண்டுன்றதுனால மேக்ஸிமம் 11 மணி 10:30 மணிக்குள்ளே ட்ரேடை முடிச்சிங்க. ஓகேங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ட்ரேட் ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்தது. ஓகேங்களா? கன்சல்டேஷன் இந்த இடத்துல நம்மளுடைய சப்போர்ட்லேயே மார்க்கெட் இன்றைக்கி நின்றுது. ஓகேங்களா?
இப்போ நாளைக்கு வந்து இதுதான் நாளைக்கு வந்து இப்போ இன்றைக்கியோட டேயோட லோக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 49,000ன்றது நம்ம சப்போர்ட் ஓகேங்களா. சப்போர்ட் ஏரியா 49,250 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இப்போ இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 49,473ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும், செகண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 49,782ன்றது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும், 49,950ன்றது ஆல் டைம் ஹையை வந்து நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் வைக்கலாம். ட்ரெண்ட் லைன்ன்றது சப்போர்ட். இந்த 49,040ன்றது சப்போர்ட் ஃப்ளாட் நோட்டாக இருந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்ன்றது நம்மளுக்கு வந்து சப்போர்ட். 15 மினிட்லேருந்து நான் 1 ஹவர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே டோஜாவே இருக்குது பாருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகலை ஓகேங்களா. பெரிய லெவலில் வந்து நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி எதுவுமே வந்து பெரிய லெவலில் வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து நல்ல ஒரு ஃபால், ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துரும். பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 49,200 இருக்கனால 49,200ன்றது இப்போ சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாருங்கள். அப்போ 49,300 ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, 49,200 கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. அப்போ இது வந்து பெரிய லெவலில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கன்சல்டேஷன் நடந்தனால பெரிய லெவலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபின்னிஃப்டி. ஃபின்னிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சின்னதாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபின்னிஃப்டி வந்து இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஓகே இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்களா. ஸோ இந்த சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 21,950ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 22,000, 22,075ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து அதுதான் இந்த சிமெண்ட்ரிக்கல் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 21,830க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 21,777, அதாவது இந்த ஸ்விங் லோ வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 21,750ன்றது அடுத்த சப்போர்ட்டு, 21,690ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஃபின்னிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறதையும் பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,800 இருக்கனால 21,900ன்றது ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. அதுமாதிரி 22,000ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். அப்போ 22,900க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 21,850, 800ன்றது சப்போர்ட்டு. அப்போ பெரிய லெவல் பேங்க் நிஃப்டிக்கு ட்ரேட் ஆகாதனால இதுவும் பெருசாக இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து இண்டெக்ஸ்லாம் இன்றைக்கி எதுவுமே மூவ் ஆகாதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய சிக்னிஃபிகண்ட்டாக எதுவும் இல்லை ஓகேங்களா. அதனால் வந்து அடுத்த இண்டெக்ஸ் போய்டும். இப்போ மிட் கேப் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் இருக்குது, பெரிய லெவலில் எதுவுமே ட்ரேட் ஆகலை. இப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ரெசிஸ்டன்ட் வந்து 11,153. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் டாப் வச்சுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், 1 2 இந்த இடத்துல 3. ஸோ இதுமாரி ட்ரிபிள் டாப் வச்சுருக்கு இந்த இடத்துல. இப்போ நாளைக்கு வந்து இந்த இடத்துல இருந்து டபுள் டாப் வச்சுட்டு கீழே வரும்னு பார்த்தோம். ஸோ ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஏகனே வந்து இன்றைக்கி கேப் அப் ஆகி இந்த இடத்துல ட்ரிபிள் டாப் வச்சிருக்கு. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 11,040ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 11,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,967ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,153க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 11,183ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்டு, 11,200ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட்டு, 11,220ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. இதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான ஓப்பன் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். 11,120 இருக்கனால 11,100ன்றது சப்போர்ட்டு, 11,200ன்றது ரெசிஸ்டன்ட்டு. அப்போ கிட்டத்தட்ட 11,100ன்றது ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. அதனால் வந்து நாளைக்கு வந்து 11,200ன்றது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும். அதாவது அந்த சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஹையாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஓகே, சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன் படி சூப்பராக சப்போர்ட் எடுத்து எப்படி வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனிச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் சென்செக்ஸு நல்லாவே வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இதுலேருந்து போயிட்டு திருப்பி வந்திருக்கு, இதுலேருந்து போயிட்டு திருப்பி இப்படி வந்திருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம வந்து சென்செக்ஸை பார்க்கக்கூடிய முக்கியமான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து 15 மினிட்ல மாற்றிக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து 74,575ன்றது இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு. இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 21,850ன்றது அடுத்த 800 to 850ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அப்புறம் 75,100ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. 75,300ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,500க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஸோ இந்த ஸ்விங்கு லோ 74,350 இந்த ஸ்விங்கு லோன்றது அடுத்த சப்போர்ட்டு. 74,065ன்றது அடுத்த சப்போர்ட்டு. 73,900ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு எகைன் நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களோட சார்ட்லேயே நீங்கள் வரைஞ்சி பார்த்துங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 74,500ன்றது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகக்கூடிய இடம். ஓகேங்களா. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லை நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.